வணக்கம். என்னுடைய பெயர் ராஜ்குமார். நான் சென்னையிலேருந்து பேசுறேன். இந்த ஏஎல்பில ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஒரு அ ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அ ஐயாவோட வீடியோ வந்து YouTubeல ராஜேஷ் சார் இன்டர்வியூவோட பார்த்தேன் நானு. அதில தான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயி, நம்மளும் ஜாதகம் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு இதில வந்தேன். 15 நாள்ல ஜாதகம் கத்துக்கிற முடியும். நீங்களும் பலன் சொல்லலாம் அப்படின்னவும், அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது எனக்கு. சரி அப்போ நம்மளும் படிக்கலாம் போல ஜாதகம் அப்படின்ட்டு அது கத்துக்கணும்னு ஆசை. எங்க கத்துக்கிறது? எப்படி கத்துக்கிறது? அதுக்கு ரொம்ப வருஷக்கணக்கு ஆகும் போல அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன் நானு. இது 15 நாள்ல கத்துக்கலாம் அப்படின்னதும், அ ரொம்ப ஆவலா இருந்தது எனக்கு கத்துக்கணும்னு. அதேபோல பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி ஜாதகம்னா என்னன்னே தெரியாது. அ நம்ம நெறைய தொழில் ஒரு 3, 4 தொழில் பண்ணியிருப்போம். அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில்ல லாபமா இருந்திருக்கும். அ ஒரு தொழில்ல நஷ்டம் அடைஞ்சிருப்போம். ரீசன் தெரியல அதுக்கு. என்ன ரீசனா இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல அப்போ. அ அதுக்கப்புறம் அந்த ஐயாவோட வீடியோ பார்க்குறப்ப தான் புரிஞ்சது, லக்னம் வளருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொரு லக்னம் மாறுறப்பயும், அதுக்கேத்த மாரி நம்ம தொழில் பாவம், குடும்பம் எல்லாமே அது நண்பரா இருக்கிற ஒரு பகைவரா மாறுறாரு. பகைவரா இருக்கிறவர் நண்பரா மாறுறாரு. பெரிய பிரச்சனை, சின்ன பிரச்சனை ஆயிடுது. சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்ற மாரி நெறையா விஷயங்கள அதில கத்துக்கிட முடிஞ்சது. இந்த 15 நாள்ல நம்ம இந்த பலன்கள் சொல்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோமா அப்படின்றப்போ, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதேபோல பார்த்தீங்கன்னா, ஆ அ ஐயா இந்த இந்த லக்கணம் வளருதுன்ற இந்த அ மெத்தட கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒண்ணு. அம் இது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, இது ஏற்கனவே அ சொன்ன விஷயம் தான். ஆம் இத வந்து இப்போ ஒரு உயர்நிலை வகுப்பு, மேல்நிலை வகுப்புல இத ஒரு பாடத்திட்டமாவே ஆகலாம். அ இது வந்து எல்லா மாணவர்களும் கத்துக்கிறதுக்கு, அவங்களோட வாழ்க்கை முறைய கத்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எ என்னன்னா, "பசுமரத்து ஆணி போல" அப்படின்ற மாரியா, இது மாணவர்கள் மனசுல நம்ம இந்த விஷயத்த சொல்லிக் குடுக்குறப்ப, ரொம்ப ஈஸியா அது வந்து கேட்சியா அவங்க பிடிச்சுக்குவாங்க. ஆ அப்ப இது ஜாதகம்னா ஏதோ ஒண்ணு அப்படின்ற மாரி இல்லாம, அது நம்ம வாழ்க்கையோட ஒன்றி கலந்த ஒண்ணு அப்படின்றது எல்லாருக்கும் புரிய வரும். அது மாணவர்கள்ட்ட போறப்ப, இன்னும் ரொம்ப சீக்கிரம் அ அந்த எல்லைய வந்து நம்ம அடைய முடியும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ம் அதேபோல பார்த்தீங்கன்னா, ஐயா அந்த கண்டுபிடிச்ச சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா, ஐயோ! அ உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உட்காந்து நம்ம ஒரு ஜாதகம் பார்க்க போனப்ப நான் பார்த்துருக்கிறேன். எல்லாருமே நோட்ல உட்காந்து கணக்கு போடுவாங்க. அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் நம்ம அமைதியா உட்காந்துருக்கணும் நம்ம ஜாதகத்த குடுத்துட்டு. இத ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் கூட ஆகும். அவங்க என்ன தசை, என்ன புத்தி, அந்த கால்குலேஷன்னு நம்ம ப ப எத்தன பிறந்து எத்தன வருடம் ஆகுது, எத்தன மாசம் ஆகுது, எத்தன நாள் ஆகுது எல்லாம் கழிச்சு அவங்க சொல்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடும். ஆனா இதில பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வ அ நேம், டேட் ஆஃப் பர்த்து, டைம் குடுத்ததுமே கட்டம் வந்துடுது. என்ன ராசி, புத்தி, நட்சத்திரம் எல்லாமே வந்துடுது. அப்போ இது அந்த வேலைய வந்து ரொம்ப சுலபமாக்குது. இது பெரிய விஷயம் அது. அம் உண்மையிலேயே அவரு அ அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டிய அ ஒரு 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 அ விஐபி தான் அவரு. அ இது ஏன் அ அவருக்கு சரியான அந்த அரசாங்கம் வந்து அவருக்கு உண்டான கௌரவத்த குடுக்கணும் அப்டின்ட்டு ஏன் குடுக்கல அப்டின்றது எனக்கு ஒரு கேள்வியா இருந்தது. அ அதேபோல பார்த்தீங்கன்னா, அ என்னோட கோச்சும் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ரொம்ப அருமையான மனிதர். அ எந்த நேரத்தில எப்பனாலும் கேட்கலாம். அ எது கேட்டாலுமே அழகா சொல்லிக் குடுத்துருவாரு. "இத இப்டி பண்ணுங்க. இது இதுதான். இது இதனோட கனெக்ட் பண்ணுங்க" அப்டின்றது. அ ரொம்ப நல்ல விஷயம். இதில அதாவது ரொம்ப தத்தியா இருந்த நான், இத கத்துக்கிட்டேன் அப்படின்னு நெனைக்கிறப்போ, அ ரொம்ப எனக்கு ஆச்சரியமாவும் இருக்கு. அதே சமயத்தில என்ன நானே தோள்ல தட்டி குடுத்துக்கணும். அ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ம். நன்றி.